கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதத்தில் 8வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் இந்த அருமையான ஆராதனை வேளையிலே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் துவங்குகிறவர் மட்டுமல்ல, அவர் எதை துவங்கினாரோ அதை செய்து முடிக்கவும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்கள் அசைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆண்டவரை ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரங்கள் குறுகி போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் எதை துவங்கினீரோ அதை செய்து முடிக்க நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். சேர்ந்து சொல்வோம், ஹல்லேலூயா. கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை.
உம்மால் கூடாததெதுவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நாங்கள் வந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே, உயர்வுகளில் தாழ்வுகளில் எல்லாவற்றையும் நீர் நன்மைக்காக செய்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் தேவ பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற
இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகருமுண்டோ. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். பாடுவோம். ஓ ஆயிரம் நாவுகள் வேண்டும், செய்த நன்மை எல்லாம் சொல்வதற்கு, நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்த்து
அவருக்கு மகிமை செலுத்துவதற்கு ஒன்றோ இரண்டோ நாவுகள் பத்தாது, 1000 நாவுகள், 1000 நாவுகள் வேண்டும். உணர்ந்து சொல்லுவோம், 1000 ஜீவியம் வேண்டும். ஓ 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் சொல்ல இயலாதே, ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஓ 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆயிரம் நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. Psalm 40 verse 5ல நம்ம வாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால், வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். எண்ணிக்கைக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் நமக்காக யோசிக்கிறார், நமக்காக செயல்படுத்துகிறார். கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், 1000 நாவுகள் வேண்டும். செய்த நன்மை எல்லாம் சொல்ல 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. கண்களை மூடி கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நமக்காக காண்பித்த அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு பல சூழ்நிலைகளில் நம்மை காப்பாற்றினதே, நம்மை நிலைநிறுத்தினதே, நம்மை உயர்த்தினதே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களா செய்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளை எண்ணி முடியாது, அவைகளை சொல்லி முடியாது. அவ்வளவு நன்மைகளை எங்களுக்காக நீர் செய்திருக்கிறீரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே, உயிருள்ள நாட்கள் எல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். சேர்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி, நாளெல்லாம்
உமக்கே என்ற ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கி நீர் சாகாமல் பாதுகாத்தீர். நீர் என்னை குணமாக்கி நீர் சாகாமல் பாதுகாத்தீர். சொல்லும் நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. நன்றி உமக்கு நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. நன்றி உமக்கு நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். மாற்றி நீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். மாற்றி நீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. துயரம் நீக்கினீரே,
மகிழ்ச்சியை உடுத்தினீரே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். இரவெல்லாம் அழுகை என்றால் பகலில் ஆனந்தமே. இரவெல்லாம் அழுகை என்றால் பகலில் ஆனந்தமே. கோபமோ ஒரு நிமிடம், தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ ஒரு நிமிடம், தயவோ வாழ்நாளெல்லாம். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி. இணைந்து பாடுவோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி 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 நாளெல்லாம் ஓ உமக்கே. நன்றி ஓ நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி ஓ நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. அவர் உயரத்திலிருந்து தம்முடைய கரத்தை நமக்கு நேராக நீட்டி, புழுதியில் இருக்கிற நம்மை, உளையான சேற்றிலே சிக்கி போயிருந்த நம்மை அவர் உயரத்திலிருந்து கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தினாரே. நம்முடைய தலையை உயர்த்தினாரே, மகிமைப்படுத்தினாரே. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. கரங்கள் உயர்த்தி, உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம்
உமக்கே. இந்த பாடலுடைய வரிகள் பாருங்க. என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள். இந்த வார்த்தையெல்லாம் நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர், நம்மை சாவுக்கு விலக்கினாரே, மரண பயங்களுக்கு நம்மை விலக்கினாரே. லேமானா சம்தரபா கதீரா நஹாந்தரே. Come on somebody, lift up your voice. Leke teke remaka parusa idam parusa handaya ala baruba handaya la bosekete lema kabara siketele remaka baraba udamaka sekerimi anko robo sele breketa yalisa idam parusa mahanda kadu salada diantere. கைதூக்கி உங்களை எடுக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளையான சேற்றில் சிக்கி போயிருக்கிற உங்களை இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை வெளியே கொண்டு வருகிறார். இனிமேல் நீங்கள் கட்டுகளுக்குள்ளே அல்ல, பிசாசினுடைய பிடியில் நீங்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார், உங்களை வெளியே கொண்டு வருகிறார். அந்த விடுதலையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் 2 கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். நன்றி நன்றி ஓ நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. பரிசுத்தாவியானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஷேடெலெலே மாகாடாதியே லேகே தாயாரா மகாண்டரபோ ஷலபரா லீபா கட்டேரே லே மாகாடாதியா துடமாண்டா கஷேடே பராகா. Yes Jesus, thank you. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Shedelele barara barara. Hita bakatere le bakada dida bakatura bakada. Udamana samdana likada di andolo barabakada. Yes Jesus. Yes Jesus. Yes Jesus. Yes Jesus. Leri shabaras albaru mahanda kanide. Thank you Appa. Thank you Yesuve. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை. கர்த்தரை துதிப்போம். ஆமென். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம்,
அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை. மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். சொல்லுங்க. அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்.
எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஆண்டவரை உயர்த்துவோம். சொந்த வார்த்தைகள் பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை வேளையில நம்மை கரம் பற்றி நடத்தினாரே, கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தினார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என்னுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அதோடு என்னை விட்டு போகல, தேவனை துதிக்கும் புது பாட்டை என் நாவிலே தந்தார். உளையான சேற்றில சிக்கி இருக்கிற நம்மை தூக்கி விடுகிறதற்கு அவர் வரல அப்படின்னு சொன்னா நம்ம அங்கே இருந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டியது தான். ஏன் அப்படின்னா, இந்த உளையான சேறு என்பது எந்த மனுஷனையும் வெளியே விடாது. அதுக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கி கொண்டால் அவனால வெளியே வரவே முடியாது. இன்னொரு அபாயம் என்னன்னா, இந்த உளையான சேருல எவ்வளவு தூரம் வெளியே வரணும்னு முயற்சி செய்கிறானோ அவ்வளவு தூரம் அந்த மனுஷன் உள்ள போய்கிட்டே இருப்பான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல நிறுத்தினார். தூக்கி நம்மை ஒரு தரையில நிறுத்தல. அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு ஜீவனுள்ள வசனம், அழகா சொல்லுது பாருங்க. நம்முடைய கால்கள் அப்படியே கண்மலையில நிறுத்துறாராம். ஏன் கண்மலையில நிறுத்துறாரு? இவ்வளவு நாள் நம்ம வழுவி போகிறவர்கள், கீழே அமிழ்ந்து போய் பழக்கமானவர்கள், அவர் நம்மளை தூக்கி எடுக்கும் போது நிறுத்துற இடம் ஒரு தரையாக இருக்காது, அது கண்மலையாத்தான் இருக்கும். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். ஓ அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். உங்களை ஆராதிப்போம், பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். நன்றி இயேசுவே, செய்த எல்லா நன்மைகளுக்காக, செய்த உதவிகளுக்காக நன்றி அப்பா. ஒரு முறை எரேமியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு உளையான சேற்றில தூக்கி போட்டார்கள். அந்த மனுஷனை 30 பேர் சேர்ந்து அந்த உளையான சேற்றிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு மனுஷனை தூக்கி விடுறதுக்கு 30 பேர் தேவைப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கடினமான இடத்தில் இருந்து தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இருந்து, இந்த விஷயத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று ஒருவேளை நமக்கு ஒரு கலக்கம் இருக்குன்னா, ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா இயேசுவே, நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே, நன்றி நன்றி. சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா,
தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயோ ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி பல கோடி பல கோடி பல கோடி நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் இரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? பாவம் எல்லாம் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் இரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? பாவம் எல்லாம் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன்.
உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஒரு விசை கூட நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஷேகேதேலே பாகாதே லீபாகாது சபஹாந்த கரதி அல்பரு மஹாந்த கரதே நானா சேதேலே பரா லே மனா சந்தரவரோ ஷிகேதே கேலேலே மகாடாயா இதம்பரோ சமஹாந்த கேதிரி லே மனா சம்திரி நஹாந்திரி. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கண்மலை மேல் நிறுத்தினாரே, கரம் பிடித்து நடத்தினாரே. ஹல்லேலூயா. சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடாமல் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்தாரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே. லேரானா சம்தேரேனா ஏகனஹந்தே நானா. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில ஒரு விசையாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல செலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிற வேளையில ஆண்டவர், உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுகிறது. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கிறீர், எங்களோடு நீர் இடைப்படுகிறீர், பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் சாதாரணமானது அல்ல. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைப்படுகிறது, எங்களோடு பேசுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேகத்திலே இறங்கி வந்த தெய்வம் தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக தம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம், அதனுடைய முழு வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும்.
அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் வாசித்த இதே அதிகாரத்திலிருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம், அதிலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும், மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஆமென். நம்முடைய இயேசு ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களுடைய மனதுக்குள் கடந்து வருகிற இந்த வேளையிலே அது அதிகாரத்தோடு கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு ஆளுகை இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையிலே ஆளுகை இருக்கிறது. அது ஆளுகை செய்யக்கூடிய வார்த்தை, அதிகாரம் நிறைந்த வார்த்தையாய் இருக்கிறது. ஸோ இந்த 35வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அந்த முதல் வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். மறுபடி வாசிக்கலாம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளில் உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி. விசேஷமாக இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கிற இந்த வேளையிலே எங்களோடு நீர் இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களோடு நீர் பேச போகிற காரியத்தை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உணர்வை தந்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 3 விஷயம் பாருங்க. வனாந்தரம், அப்புறம் வறண்ட நிலம், அப்புறம் கடுவெளி என்று 3 வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவப்பெயர் அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அவப்பெயர். அதாவது உங்களுடைய வீட்டிலே ஒரு வாகனம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வாகனம் எந்த பிரயோஜனமும் படாமல் பல நாட்கள் பல வருஷம் அதே இடத்துல கிடக்கும்போது அந்த வாகனத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? இது ஓடாத வாகனம், இது பயன்படாத வாகனம், இது பிரயோஜனமற்ற வாகனம் என்று சொல்லி நாமே சொல்லுவோம் அல்லவா? அதே போல நம்மை பார்த்து அநேகர் இப்படி அவப்பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். இது ஒரு பயன்படாத நிலம், இது ஒரு வறண்ட நிலம், இது ஒரு வனாந்தரம், எந்த ஒரு நன்மையும் இந்த சகோதரனிடத்திலிருந்து இந்த சகோதரியின் இடத்திலிருந்து வருகிறதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி அநேகர் நம்மை அவப்பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். உங்களை அப்படி அவப்பெயர் சொல்லி அழைக்கிறது உங்களுக்கு மன காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். பெண்ணினால் அன்னாளை அப்படி மன கிளேசப்படும்படி அவள் நடத்தினாள், அவளிடத்தில் அப்படி பேசினாள். அதே போல ராகேல் லேயாளை மன கிளேசப்படுத்தினாள். அவளுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல், அவளுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளாமல் நிறைய நேரங்களிலே மனிதர்கள் இப்படிப்பட்ட நிந்தையான பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறது உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு தெளிவாக திட்டவட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை
எத்தனை பேர் உங்களை அவப்பெயர் சொல்லி அழைத்தார்கள்? எத்தனை பேர் உங்களை பயன்படாதவர்கள் என்று சொன்னார்கள்? எத்தனை பேர் உங்களை நிந்தையான பெயர் சொல்லி உங்களை அழைத்தார்கள்? இந்த நாளிலே உங்களுக்காகத்தான் ஆண்டவர் ஆமென் பேசுகிறார். உங்களுக்காகவே உங்களிடத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, வறண்ட நிலம், வனாந்திரம், கடுவெளி இதெல்லாம் என்ன செய்யுமா? கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அவர்கள் பெயரிட்டு சொன்னார்கள், அவப்பெயரிட்டு சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவப்பெயர் சொன்னார்கள். வனாந்திரம், நீ ஒரு வறண்ட நிலம், நீ ஒரு கடுவெளி, உன்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு அப்படி பெயர் வைக்கலாம், உன்னை அவப்பெயர் சொல்லி அவர்கள் அழைக்கலாம், ஆனால் நீ என்னவாக மாற்றப்பட போகிறாய்? ஆமென். புஷ்பத்தை போல செழிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நீ போக போகிறாய். உன்னிடத்திலே கனி இல்லை என்று தானே சொன்னார்கள், உன்னிடத்திலே ஒரு மலரும் உண்டாகவில்லை என்று தானே சொன்னார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், புஷ்பத்தை போல செழிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே உங்களை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இப்படி வேதத்திலே நிறைய அவப்பெயர் சூட்டப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இந்த முதல் வசனத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் உனக்கு என்ன பெயர் சொன்னாங்களாம்? விசாரிப்பற்ற சீயோன் அப்படின்னு உன்னை சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் அப்படின்னு இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. பாருங்க, நிறைய நேரத்தில் உங்களை ஒரு விசாரிப்பற்றவர்களாக, இவங்களை கேட்கறதுக்கே யாரும் இல்லை, இவங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இது ஒரு அனாதையான ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்று சொல்லி நம்மை அநேக நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான பார்வையிலே பார்க்கிறவர்கள் உண்டு. உங்களுக்கு அப்படிப்பட்ட அவப்பெயர் சூட்டினவர்கள் உண்டு. உங்களை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உங்களுக்கு தள்ளுண்டவள் என்று சொல்லி அவர்கள் பெயரிட்டார்கள். ஏனென்றால் உங்களிடத்திலிருந்து எந்த நன்மையும் வரவில்லை, எந்த ஒரு காரியம் உங்களிடத்திலிருந்து வெளிப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பெயரிட்டபடியால், அவர்கள் அப்படி சொன்னதுனாலேயே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க பெயரிடாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி அவங்க பெயரிட்டதுனாலேயே, அப்படி அவங்க சொன்னதுனாலேயே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயருக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறது உண்டு. ஆமென். நன்றாக ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், தேவனை தேடுகிறீர்கள், ஆனால் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது உங்களாலே பார்க்க முடிகிறது. ஆமென். அதெல்லாம் தேவனுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு ஆண்டவர் யாரையாகிலும் பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படி ஆமென், ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதை இப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய நாமத்துக்காக அவமானம் அடைவது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி சீஷர்கள் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்காக ஆமென் அவமானம் அடைவது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி, எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி சீஷர்கள் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷமாய் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென். ஒருவேளை இந்த வெட்கத்தின் அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருப்பீர்களே ஆனால், ஆமென், அவப்பெயரின் அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருப்பீர்களே ஆனால், உங்களிடத்திலிருந்து எந்த நன்மையும் வரவில்லை என்று சொல்லி உங்களை
உங்களை அவமான சின்னமாக, அவமான வார்த்தையாக உங்களை மாற்றிக்கொண்டிருப்பார்களே, ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவர்கள் உங்களுக்கு அப்படி பெயரிட்டபடியினாலேயே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன், விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால், பாருங்க ஆண்டவர் அதை எவ்வளவு கவனித்திருக்கிறார் என்று பாருங்கள். உங்களுக்கிட்ட அவப்பெயரை நீங்க கேட்டுட்டு அதை விட்டுருக்கலாம். ஆனா அது யாருடைய மனதில் இருக்கு? ஆண்டவருடைய மனதில் இருக்கிறது. உங்களை சிலர் அற்பமா எண்ணி சில வார்த்தைகள் சொன்னாங்கல்ல, அது உங்க மனதிலிருந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய மனதிலிருந்து என்ன செய்யல? போகல. ஆண்டவர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். வேதத்தில் அப்படி வசனம் இருக்கிறது. லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் அற்பமா எண்ணினதை ஆண்டவரால் தாங்கிக்க முடியல. அவளை விட எத்தனையோ அதிகமாய் நாமும் ஆண்டவரும் இணைந்திருக்கிறோமே. நீங்கள் அப்படி அவமானமாய் எண்ணப்படுகிறதை பார்த்து கொண்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அதை மறந்து விடுவாரா? நிச்சயமாக மறக்க மாட்டார். ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னாரே, அது ஏதோ கவிதைக்காக சொன்ன வார்த்தை அல்ல, அது ஏதோ பேச்சுக்காக சொன்ன வார்த்தை அல்ல. அது உண்மையிலே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணி என்ன செய்கிறான்? தொடுகிறான். ஹல்லேலூயா. உங்களை அவமானமா பேசினா, உங்களை அவப்பெயர் சொன்னா, உங்களை கஷ்டப்படுத்துகிறது போல பேசினா, உங்க வீட்டுக்குள்ளவே இருக்கிறவங்களே உங்களை அப்படி பேசி இருக்கலாம். அதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இப்படி இடப்பட்ட இந்த அவப்பெயர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் மறுபடி அதே அதிகாரத்திற்கு வரலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனம். முதல் வசனத்தில் வாசித்தோம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். பாருங்க, அது மிகுதியாய் செழித்து. எது வனாந்தரம்னு எதை சொன்னாங்களோ, எந்த மனுஷனை வனாந்தரம்னு சொன்னாங்களோ, எந்த மனுஷனை வறண்ட நிலம்னு சொன்னாங்களோ, ஆமென், அந்த வனாந்தரம் மிகுதியாய் செழித்து. யாராவது உங்களை அப்படி அவமானமாய் சொன்னாங்கன்னா நீங்க கவலைப்பட வேணாம். அவங்க அப்படி சொன்னதுனாலேயே ஆண்டவர் உங்களை மிகுதியாய் செழிக்க செய்வார். ஆமென். அது மட்டுமல்ல, ஒரு பூரிப்பு, ஒரு ஆனந்த களிப்பு உங்களுக்குள்ளே உண்டாகும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எப்போ உங்களை இப்படி அவமானமாய் அவப்பெயர் சொல்லி அவங்க பேசிட்டாங்களோ, அப்போவே தேவனுடைய மகிமையை அவர்கள் பார்க்க போகிற ஒரு நேரம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். நிச்சயமாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது வேதம் சொல்லுகிறது, இதே ஏசாயா புஸ்தகத்தில் தான், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை என்ன செய்யும்? காணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த கண்கள் உங்களை அற்பமாய் பார்த்ததோ, எந்த வாய் உங்களை அற்பமாய் பேசினதோ, அதே கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி உங்களை கனப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு இந்த பெயர் வந்திருக்க கூடாது, என்னை இவங்க இப்படி சொல்லி இருக்க கூடாது. ஆமென். அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அது மிகுதியாய் செழிக்கும். ஆமென். உங்களையா வனாந்தரம்னு சொன்னாங்க, நீங்க மிகுதியாய் செழிப்பீங்க, பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடுவீர்கள். லீபனோனின் மகிமை, லீபனோன் அப்படின்றது ஒரு மேன்மையை குறிக்கிறது, பலத்தை குறிக்கிறது, உயரத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட மகிமை உங்களுக்கு உண்டாகும்.
கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரம் ஆமென் உங்களுக்கு அளிக்கப்படும். யாருக்கு தெரியும்? யோசேப்பினுடைய அந்த நாள் அவனோடு சிறைச்சாலையில் இருந்த யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. கூட இருந்தவங்களாம் நினைச்சிருப்பாங்க, இந்த மனுஷன் பாவம் கொஞ்ச வயசுலே வந்து சிறைச்சாலையில் இருக்காரு, இவனுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ராத்திரி வரும் என்றே அவர்கள் யாருக்குமே தெரியாது. அவங்க நினைச்சு வச்சிருந்ததெல்லாம் இந்த மனுஷன் பாவம் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த சிறை இருப்பில் இருந்து இவன் சாக போகிறான், ஒரு நல்ல ஒரு வாலிபனாக இருக்கிறான், ஆனால் இவனுக்கு இந்த சிறையிருப்பு தான் முடிவா என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் வேற. உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் வேற. நிறைய நேரம் உங்களை பார்க்கிறதை வைத்து அநேகர் திட்டம்லாம் செய்வாங்க. இந்த மனுஷன் இவ்வளவுதான் வளர்ச்சி, இவனுக்கு இதுக்கு மேலே செய்ய முடியாது, இவன் அவ்வளவுதான், இவனுடைய திறமை அவ்வளவுதான், இவனுடைய திராணி அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களை குறித்து என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். மனுஷர்கள் வைத்திருக்கிற திட்டத்தின்படி அல்ல, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, ஆமென், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனுஷருடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென். மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் விட கர்த்தருடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது, அது பெரியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை காணப்போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை எதிர்த்தவர்கள் கர்த்தருடைய மகிமையை காணப்போகிறார்கள். உங்களை ஆமென் அவமானமாய் பேசினவர்கள், அவப்பெயர் சூட்டினவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி பார்த்தவர்கள், தரம் தாழ்த்தி பேசினவர்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறார்கள். உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் பார்க்க போகிறார்கள். அன்றைக்கு ஆமென் ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அன்றைக்கு அவனுக்கு விரோதமாய் எழும்பி இருந்த அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் என்ன செய்தோம், கண்டோம். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஏன்? இந்த மனுஷன் கிணறு தோன்றுகிற இடத்தில் எல்லாம் அங்கே தண்ணீர் வந்தது, அங்கே தண்ணீர் சுரந்தது. அது மட்டுமா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற போது ஆமென் அக்கினி சூளையில் அவர்களை தூக்கி போட்டார்கள். ஆமென். நான்காம் நபராய் அவர்களுக்காய் வந்தார், அவர்களுக்காய் நின்றார். ஆமென். அவர்களை கனப்படுத்தினார். அந்த ராஜாவால் நம்பவே முடியவில்லை. இதுதான் தேவனுடைய மகத்துவ செயல்கள். இப்படி வேதத்தில் ஒவ்வொரு பக்கத்திலையும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாய் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாள் முழுவதும் போதாது, இந்த வருடம் முழுவதும் போதாது. ஆண்டவர் அவ்வளவு மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவரை நம்புகிற உங்களுக்காக நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 4வது வசனம், 3வது வசனத்தை நம்ம கடைசியாக வருவோம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால 4வது வசனத்தில் போயிடலாம். அந்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பாருங்க, மனம் பதறுகிறவர்களை பார்த்து. யாரு மனம் பதறுகிறா? இப்படி என்னை அவப்பெயர் சூட்டி அழைக்கிறார்களே, என்னை தள்ளுண்டவள் என்று சொல்லுகிறார்களே, என்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லுகிறார்களே, ஒருவேளை நான் அப்படியே விசாரிப்பற்றவனா நான் போயிருவேனோ, அப்படியே தள்ளுண்டவனா போயிருவேனோ, அப்படியே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாமல் போயிருவேனோ, எனக்கு ஆமென் ஒரு ஆசீர்வாதம் நிகழாதோ, இது இந்த அவப்பெயர் தான் எனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போடு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க தான் மனம் பதறுகிறவர்கள்.
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மனம் பதறிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். எனக்கு திருமணமாகுமா, எனக்கு பிள்ளை பிறக்குமா, எனக்கு இந்த காரியம் நடைபெறுமா, நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த வேலை எனக்கு கிடைச்சிருமா, இந்த நான் கட்டி கொண்டிருக்கிற இந்த வீட்டை முழுமையா முடிச்சிருவேனா, எனக்கு ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய ஏக்கங்கள் உங்களுக்கு உண்டு. என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைத்திருமா, எனக்கு வந்த இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வந்துருவேனா, நான் போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துருவேனா, இப்படின்னு சொல்லி இரவும் பகலும் மனம் பதறி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த பிரச்சனைக்குள்ள போறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும். பாருங்க, ரொம்ப அங்கலாய்ப்பான ஒரு சூழ்நிலை அது. இரவில் தூங்கினாலும் தூக்கம் வராது, பகலில் முழிச்சாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு பகலாய் அது இருக்காது. ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் தன்னை அறியாமல் கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். ஏன்னா அவங்க போற பிரச்சனை அப்படி. பாருங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என்னை காயப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, அந்த எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம எளிதாக சொல்லிடுவோம், அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு எளிதாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த காயப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமானது என்று சொல்லி. ஆமென். அப்படிப்பட்ட மனம் பதறுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், கொஞ்சம் தைரியப்படுங்க. எதற்காக? இதோ உங்கள் தேவன் சரிகட்ட, நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். இந்த வசனத்தில் பாருங்க, உங்கள் தேவன் நீதியை சரிகட்ட வருகிறார், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வரல, உங்க சத்துருக்களுக்கு பதில் கொடுக்க வருகிறார். ஆண்டவர் யாருக்கு பதில் கொடுக்க வருகிறார்? உங்களுக்கு பதில் கொடுக்க அல்ல, உங்கள் சத்துருக்களுக்கு பதில் கொடுக்க வருகிறார். ஏன்? அவங்க தானே சொன்னாங்க உங்களை தள்ளுண்டவள்னு, அவங்க தானே சொன்னாங்க இவ விசாரிப்பற்றவள், இவள் ஒரு அநாதை என்று சொன்னார்களே. ஆமென். இவள் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உங்களை குறித்து சொன்னார்களே. இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது, இனிமேல் இவர்களால் எழும்பவே முடியாது என்று சொல்லி உங்களை குறித்து தான் அவங்க சொன்னாங்க. அதனால உங்களுடைய ஆண்டவர் அவர்களுக்கு பதிலளிக்க வருகிறார். இல்லை, நீ நினைச்ச மாதிரி அல்ல, நீ என் பிள்ளைய சொன்ன மாதிரி அல்ல. ஆமென். அவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார், உங்களுக்கு எதிராக நிற்பவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறார் அப்படின்றத இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். அந்த வசனத்தை 34வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 34:8. அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம்? இது ஆண்டவர் பதிலளிக்கிற வருஷம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை பாருங்க, பதிலளிக்கிற வருஷம். உங்களுடைய சத்துருக்களுக்கும் ஆண்டவர் பதிலளிப்பாரு, உங்களுக்கும் ஆண்டவர் பதிலளிப்பார். ஆமென். அவங்க உங்களை சிறுமைப்படுத்தி பேசினாங்கல்ல, உங்களை தாழ்த்தி பேசினாங்கல்ல, அதனால ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? பதிலளிக்கிறார். ஆமென். நீ நினைத்தது போல் அல்ல, நீ யோசித்தது போல் அல்ல, நீ பேசினது போல் அல்ல, மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6
6வது மாதம். ஹல்லேலூயா, ஆமென். அவளுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. இனி இவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, வருஷங்களானது, வயது போய்விட்டது, கற்பம் செத்து போனது என்று சொல்லி ஆமென் அந்த எலிசபெத்துக்கு மலடி என்கிற பட்டம் சூட்டப்பட்டிருந்தது. ஆமென். வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். ஹல்லேலூயா. மலடி என்று சொல்லி பட்டம் சூட்டப்பட்ட அந்த எலிசபெத்துக்கு ஆண்டவர் 6 மாதங்களை காண்பதற்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். அவளுடைய கற்பத்திலே அந்த சிசுவானது வளர்ந்து 6 மாதங்கள் ஆனது. ஹல்லேலூயா. இது சாதாரண விஷயம் அல்ல. ஆமென். அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை என்ன செய்தார். அப்போ எலிசபெத்துக்கு அங்கே ஊரார் சுற்றி இருந்தவர்களாம் கொடுத்த பட்டம், ஐயோ இது ஒரு மலடான பெண், இவளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் ஆமென் அந்த பட்டத்தை கொடுத்தார்களே. ஆமென். எந்த பட்டத்தை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அவளுக்கு கொடுத்தார்களோ அந்த பட்டத்தை எலிசபெத்தை விட்டு ஆண்டவர் கிழித்து எடுத்து அவளுக்கு பிள்ளை தாய்ச்சி என்கிற பட்டத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு மேல் இடப்பட்ட அந்த அவப்பெயர்கள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, அவப்பெயர்கள் மாறுகிறது. ஆமென். என்மேல் சொல்லப்பட்ட அவப்பெயர்கள் மாறுகிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்ல விசுவாசத்தோட வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தள்ளுண்டவர்கள் அல்ல, நீங்கள் விசாரிப்பட்ட சீயோன் அல்ல. ஆமென். நீங்கள் வனாந்திரம் அல்ல, நீங்கள் ஒரு கடுவெளி அல்ல, நீங்கள் வெட்டாந்தரை அல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத நிலம் அல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் களித்து பாடும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேல் சொல்லப்பட்ட அவப்பெயர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இது எந்த வருஷம்? இது கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு பதிலளிக்கிற வருஷம். ஆண்டவர் அவர்களுக்கு பதிலளிப்பார். ஆமென். அவர்களுக்கு பதிலளிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு மேன்மையான காரியத்தை செய்யாம அல்ல அவர்களுக்கு பதிலளிக்கிறது, உங்களுக்கு செய்துட்டு தான் பதிலளிப்பார். ஆமென். அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அதை செய்வார். அவருடைய மாம்ச கண்கள் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்கிறதை அவர்களுடைய மாம்ச கண்கள் நிச்சயமாக காணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 5வது வசனத்தை 5, 6 ஆகிய இந்த 2 வசனத்தையும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 5வது வசனத்தையும் வாசிக்கலாம், 6வது வசனத்தையும் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். 35வது அதிகாரம் ஏசாயா 35 5, 6 வசனங்கள் வாசிக்கலாமா? அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். 7வது வசனம் சேர்த்து வாசிக்கலாம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீருற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். இப்போ 5வது வசனத்தை பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். யார் இந்த குருடர்கள்? இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு காட்சி, அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்க, இந்த குருடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் வேற யாரும் இல்லை, அது நீங்களும் நானும் தான். நிறைய நேரங்களில் நம்மை குறித்து அநேகர் அவப்பெயர் சொல்லுவார்கள், நம்மை கஷ்டமாய் அற்பமாய் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே புரியாது. ஆகார் அந்த வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்து அவள் சத்தமிட்டு அவள் அழுதாள்.
ஏனென்றால் அவளுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட இல்லை. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளையை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்து அவள் இன்னொரு இடத்துல வந்து அவள் என்ன செய்தாள்? அழுதாள். ஆனால் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கேட்டுட்டு இவளுக்கு தண்ணி வேணும்ல, நம்ம ஏற்கனவே இதை தியானித்திருக்கிறோம், நான் இதை ஜஸ்ட் புரிந்து கொள்கிறதற்காக சொல்லுகிறேன். இவளுக்கு தண்ணி வேணும் இப்போ அவசரமா. ஆண்டவர் ஆகாருக்கு தண்ணீர் கொடுத்தாரா அப்படின்னா, ஆண்டவர் ஆகாருக்கு தண்ணி கொடுக்கல. ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அவளுக்கு தண்ணி ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கல. அவளோட கண்களை திறந்தார். திறந்த உடனே நீரூற்றை இவ என்ன செய்கிறா? பார்க்கிறா. அப்போ இவ்வளவு நேரம் அந்த நீரூற்று எங்க இருந்துச்சு? பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா இவளுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரு அனுபவம் தான் இந்த வசனத்துல. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, இந்த இடத்துல உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கப்பட்ட இந்த கண்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். அடுத்து நான் இப்படி இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, நீங்கள் பல வருஷமாக எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியத்தை உங்களுடைய தகப்பன் அல்லது உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகளில் யாராவது ஒருவர் வாங்கி அதை வீட்டுக்குள்ளே நடுவிலே வைத்துவிட்டு அந்த அறைக்குள்ள, பெட்ரூம்குள்ள இருக்கிற உங்களை கண்களை மூடிட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காண்பிக்கிறது போல அவர்கள் கொண்டு வந்து அந்த கரெக்டாக அந்த கிஃப்ட்டுக்கு முன்பாக உங்களை நிறுத்தி உங்களுடைய கண்கள் அவர்கள் துறக்கும் போது உங்களுடைய கண்கள் சந்தோஷத்தினால நிரம்பும். உங்களால் அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா பல வருஷம் நீங்கள் எதிர்பார்த்தது, பல வருஷம் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு பிரியமான உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பெற்றோரோ உங்களுக்கு தரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற சில நிகழ்வுகளை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். ஆமென். நீங்கள் கேட்காத நல்ல செய்திகளை இனிமேல் நீங்கள் கேட்பீர்கள். இவ்வளவு நாட்களும் உங்களை சுற்றி துர்ச்செய்திகளை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தயவு செய்யும் போது ஆமென், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யும் போது நல்ல மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். நல்ல வார்த்தைகள் உங்களுடைய காதுகள் கேட்கும். இவ்வளவு காலமாக ஆமென், நெருக்கத்தின் வார்த்தையும் அவமானத்தின் வார்த்தையும் நிந்தையின் வார்த்தையும் கேட்ட உங்களுடைய காது சந்தோஷமான மகிழ்ச்சியான சத்தத்தை கேட்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். குருடருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும். ஆமென். இவ்வளவு காலம் அடைத்து வைத்திருந்த அந்த கண்களை ஆண்டவர் என்ன செய்வார்? திறப்பார். உங்களுடைய செவிகள் திறக்கப்படும். ஆமென். முடவன் மானை போல குதிப்பான். இந்த வசனம் பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார்கள். அது ஜெப வேளையா இருந்தபடியினாலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படி அவர்கள் அங்கே போகிறார்கள். போகிற இடத்திலே ஒரு முடந்தனான ஒரு மனுஷனை அவர்கள் அங்கே காண்கிறார்கள். இந்த இருவரையும் பார்த்த மாத்திரத்தில் அந்த முடந்தனான அந்த மனுஷன் ஆமென், இவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி பிச்சை கேட்டான். ஆமென். இந்த முடந்தனான இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க, இவன் அலங்கார வாசலிலே வைக்கப்பட்டிருந்த இந்த முடவன். இவனுக்கு வேற இடம் இல்லை. பிறந்ததுல இருந்தே தாயின் கற்பத்திலிருந்து தோன்றினது முதல் இந்த மனுஷன் ஒரு முடந்தனானவன். இவன் வேற எந்த இடத்துக்கு இவன் போனதே இல்லை. பிறந்ததுல இருந்தே ஒரே இடம், ஹல்லேலூயா, அந்த அலங்கார வாசல்ல தான் இவனை கிடத்தி இருப்பார்கள். இந்த அலங்கார வாசலிலே வருஷக்கணக்காய் நாட்களாய் பல நாட்களாய் அந்த இடத்துல கிடத்தப்பட்டிருந்தான். தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து முன்னேறாத ஒரு நிலையை இந்த சம்பவம் காண்பிக்கிறது. ஆமென். தன்னுடைய இடத்திலிருந்து ஆமென், அடுத்த நிலைக்கு நீங்கள் போயிருக்க வேண்டும். உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து இதற்கும் இதிலும் மேலான ஒரு ஸ்தானத்தை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் உங்களால் அடைய முடியாதபடி
ஏதோ ஒரு காரியம் உங்களை இருத்தி வைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். ஹல்லேலூயா. அந்த அலங்கார வாசலில் வைக்கப்பட்டிருந்த அந்த முடவன் இருக்கிறான் பாருங்க. இவர்கள் அவனுடைய கையை பிடித்து அவனை தூக்கி விட்ட பொழுது ஆமென், அவன் நடந்து துள்ளி குதித்து, இதுவரைக்கும் அவனுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் வந்ததே இல்லை. ஆமென். அந்த இடத்துல அவன் அடுத்த நாள் வந்து உட்கார்ந்து இருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. ஆமென். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். ஆண்டவர் அவனை எழும்ப பண்ணினார். அடுத்த ஸ்தானத்திற்கு, அடுத்த நிலைக்கு அவனை என்ன செய்தார்? ஆண்டவர் கொண்டு போனார். அதுதான் முடமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வருகிற மாற்றமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல 6வது வசனத்திலே அதற்கப்புறமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஊமையின் நாவும் கம்பீரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னங்க, ஊமையின் நாவும் கம்பீரிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. நிறைய நேரத்தில் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும்போது, இந்த மனுஷனுக்கு நான் என்ன பதில் சொல்ல, இவங்களுக்கு நான் எதை சொல்லி என்னுடைய சூழ்நிலையை புரிய வைக்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்முடைய வாய் அடைக்கப்பட்டதாகவே இருக்கும். அவங்க நமக்கு பல காரியத்தை சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம எந்த பதிலுமே பேச முடியாது. சில நேரங்களில் அவர்கள் தூரத்தில் வருகிறார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலே நீங்கள் அந்த இடத்திலிருந்து நீங்கள் சென்று விடுவீர்கள். ஏன்னா இவங்க வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுகிறது இவர்களிடத்திலே அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றும். இதுதான் ஒரு ஊமையினின் அனுபவம். பாருங்க, எதுவுமே சொல்ல முடியலை, நாம் எதுவுமே பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன், ஆண்டவர் செய்வார்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை சொன்னால் இவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள், அதை சொன்னால் என்னை கேலி செய்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட மனதோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாருங்க, இப்படிப்பட்ட வாய் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தால் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். யாரு? அவர்கள் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாணம் அடையாமல், அர்த்தம் வெட்கப்படாம ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். இதுவரைக்கும் ஒரு சிலரை பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். இந்த காரியத்தை பற்றி இவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி அவங்களுக்கு முன்பாக மறைந்து போகிறதில்லை. பதிலாக உங்களுடைய வாய் உங்களுடைய சத்துருக்களின் மேலே திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். பென்னி நாளுக்கு முன்பாக அன்னாளினுடைய வாயை திறந்த ஒரு தேவன் உண்டு. அதே தேவன் உங்களுடைய வாய்களையும் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக திறக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை துதித்து பாடி சாமுவேலோடு கூட வந்து ஆண்டவரை துதித்து பாடின போது அவள் சொன்ன ஒரு வார்த்தை இப்படி, என் வாய் என் பகைஞரின் மேல் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, அது அடைக்கப்படலை, அது திறந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே அன்னாள் சொல்லி தேவனை துதிக்கிறத பார்க்கிறோம். அதே போல ஆமென், பல நாட்களாய் அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாய்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லும்படி, கர்த்தர் எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லும்படி உங்களுடைய வாய்கள் இயேசுவின் நாமத்திலே திறப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையான சம்பவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் செய்கிறதற்காக அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். விசுவாசம் உள்ள தேவஜனம் இருந்தால் நீங்கள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும். முதல் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அல்லவா, அந்த வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். எங்க இருந்து இந்த தண்ணீர்கள் வந்துச்சு? எங்க இருந்து இப்படி ஆறுகள் வந்துச்சு? நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதாவது கடற்கரைக்கு எல்லையை குறித்தவர் ஆண்டவர் தான். இந்த தண்ணீர் இதுவரைக்கும் தான் வரணும் அப்படின்ற அந்த கோடு போட்டு வச்சிருக்கிறவர் ஆண்டவர் தான். அதனால தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடல்லாம் ஊருக்குள்ளே என்ன செய்யலை, வரலை, அந்த லிமிட்டை தாண்டி மேலே வரலை. அப்படி வருதுன்னா அந்த கோடை மீறி போகிறதற்கு ஆண்டவர் அந்த கடலுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் அனுமதி கொடுக்காம
தேசத்தில் எந்த தீங்குகளும் ஏற்படுகிறதில்லை. இன்றைக்கு எல்லை பட்டணத்தில் இப்படிப்பட்ட தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதை நாம் எல்லாரும் பார்க்கிறோம், கேட்கிறோம். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக அது இருக்கிறது பாருங்க. எத்தனை வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. 38,000 40,000 ஏக்கர் நிலங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது முடிந்த பாடில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ளாய் நாம் போய்கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் உள்ளாய் நாம் போய்கொண்டிருக்கிறோமே. நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? கர்த்தர் நினைத்தால் ஒழிய இதற்கு ஒரு முடிவு வருவதில்லை. கர்த்தர் நினைத்தால் ஒழிய, ஆண்டவர் ஒரு இரக்கத்தின் மழையை இந்த தேசத்திலே பெய்ய பண்ணினால் ஒழிய ஒரு மாற்றம் இங்கே வரப்போகிறது இல்லை. ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை நம்முடைய தேசத்தின் மேலே அவர் வெளிப்படுத்தினால் ஒழிய ஒரு மாற்றம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி இந்த இடத்திற்கு வரப்போகிறது இல்லை. இதையெல்லாம் தருகிறவர் ஆண்டவர் தான். அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர். நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும், நம்முடைய எல்லா நன்மைக்கும் ஊற்றானவர் அவர்தான். ஆமென். அவர்தான் அடிக்கிறவர், காயம் கட்டுகிறவரும் காயப்படுத்துகிறவரும் அவர்தான். காயம் கட்டுகிறவரும் அவர்தான். அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிறவர். ஹல்லேலூயா. காயப்படுத்திட்டார்னு சொல்லி அவரை விட்டு ஓடுகிறது சரியானதல்ல. ஆமென். காயப்படுத்தினாலும் நமக்கு காயம் கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுடைய பாதத்திலே நாம் விழும்போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் முற்றிலுமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரை தாண்டி ஒன்றும் தேசத்தில் நடக்கிறதில்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்கிறதில்லை. அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேசத்திலே நடைபெறுகிற எல்லா அவலங்களும் அவருக்கு நன்றாய் தெரியும். பாவம் பெருகி போன நிலை, அவரை சங்கடப்படுத்துகிற, அவரை துக்கப்படுத்துகிற, அவரை வேதனைப்படுத்துகிற பாவங்கள் இந்த தேசத்திலே நடைபெறுகிறது அவருக்கு நன்றாய் தெரியும். இந்த பட்டணத்திலே நடைபெறுகிறது அவருக்கு நன்றாய் தெரியும். அதனாலதான் சில காரியங்களை ஆண்டவர் இப்படி என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை தாண்டி ஒன்றும் நடைபெறுகிறதில்லை. தேவ பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை. ஆமென். நாம் அவருடைய பாதத்திலே விழுந்தால் மட்டுமே, அவருடைய பாதத்திலே கெஞ்சினால் மட்டுமே இந்த காரியத்திற்கு ஒரு மாற்றத்தை ஆமென் நாம் பார்க்க முடியும். நாம் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்தில் இதற்காக ஜெபம் பண்ணினோம். நாம் தொடர்ந்தும் இதற்காக நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நல்ல மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே கட்டளையிட அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்படுகிறவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது, திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எந்த சூழ்நிலையும், எந்த காரியமும் ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் நடைபெறுகிறதில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்தோடுமாம். ஆறுகளை பாய்ந்தோட பண்ணுவார். நேற்று நீங்க உங்களை பார்க்கும்போது உங்களை வனாந்தரம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாளைக்கு உங்களை அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வெளிப்படுகிறது. அவருடைய கண்கள் என்ன செய்யும்? நிச்சயமாய் காணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள், அவமான பெயர்கள், உங்களை தரம் தாழ்த்தி பேசின எல்லா விதமான அந்த பெயர்களை எல்லாம் ஆமென் ஆண்டவர் உங்களை விட்டு இன்றைய தினத்திலே மாற்றுகிறார். உங்களுக்கு தள்ளுண்டவள் என்று அவர்கள் பெயரிட்டிருக்கலாம், அந்த பெயர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னும் என்னென்ன பெயர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சொல்லப்பட்ட அவமான பெயர்கள், அவமான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுடைய மனதில் இருக்கும். ஆமென். கடந்த வாரத்தில் கூட அது நடந்திருக்கு. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பெயர்களை எல்லாம் உங்களுடைய மேல இருந்து ஆண்டவர் இந்த நாளில் அதை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அந்த பெயருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆமென். அது சத்ருவினுடைய கிரியை. அவன் தான் இப்படிப்பட்ட பெயர்களை சொல்லி உங்களை அழைக்க சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை அப்படி அழைக்கிறதற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கல. உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் வேற, உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம் வேற.
உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை வேற. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது, ஆண்டவரை முக்கியப்படுத்தும் போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஆமென். இந்த வசனம் கடைசியாக நம்ம தியானிக்க வேண்டிய அந்த முக்கியமான வசனம் பாருங்க, 3வது வசனம். இந்த வசனம் இதை மட்டும் நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். 3வது வசனம் வாசிக்கலாமா? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன வார்த்தை என்று சொன்னால், தளர்ந்து போன உங்களுடைய கரங்களை, ஜெபத்தில் தளர்ந்து போன உங்களுடைய கரங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா திடப்படுத்த வேண்டும். இன்னும் நீங்கள் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணணும். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமென், மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வெற்றிக்காக கரம் உயர்த்தி நின்றது போல நீங்களும் கரம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்கள், தள்ளாடுகிற முழங்கால்கள், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாத அந்த நிலைகள் எல்லாம் மாறி நன்றாக ஜெபிக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் மறுபடியும் கடந்து வர வேண்டும். இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஏதோ 1 2 அல்ல, பல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நாளினுடைய பிரசங்கத்திலே இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வதற்கு, ஆமென், நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். எல்லா ஜெப குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு, ஆண்டவர் கிரியை செய்கிற அளவிற்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது அற்புதம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மேலே சொல்லப்பட்ட தீமையான மொழிகள் மாறுகிறது. உங்கள் மேலே சொல்லப்பட்ட தீமையான பெயர்கள் மாறுகிறது. அந்த பெயர்களுக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் அல்ல, அந்த பெயர்களுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. ஆமென். கடந்த வாரத்தில் கூட நாம் தியானித்தோம். ஆமென். கிதியோன் பயந்த சுபாவம் உள்ளவனாய் இருந்தான். கிதியோன் பயப்படுகிறவனாய் இருந்தான். ஆமென். பயப்படுகிற அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று அழைத்தார். ஆமென். ஆண்டவர் உங்களை எப்படி சொல்லி அழைக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான பெயர். மனிதர்கள் உங்களை சொல்லி அழைக்கிறது உங்களுக்கு நிரந்தரமான பெயர் அல்ல. அந்த பெயரை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த பெயரை குறித்து நீங்கள் அழுக வேண்டாம். அந்த பெயரை நீ உங்களுடைய மனதில் இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை அழைக்கிற வண்ணமாய் நீங்கள் உங்களை பாருங்கள். உங்களை தள்ளுண்டவர்கள் என்று அவர்கள் அழைக்கலாம், ஆனால் நீங்கள் தள்ளுண்டவர்கள் அல்ல. நீங்கள் விசாரிப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் நீங்கள் விசாரிப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். உங்களை ஒவ்வொரு நொடியும் விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால். ஆமென். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னு சொன்னா, அவன் உங்களை பெயர் சொல்லி இப்படி அழைக்கும் போது ஒன்று அவன் சொல்லுவான் உங்க மனசுல, இல்லை அதுக்காக சில ஆட்களை ஏற்படுத்தி சொல்ல வைப்பான். ஆட்களை ஏற்படுத்தி என்ன செய்வான்? சொல்ல வைப்பான். ஒன்று அவன் உங்க மனசுல சொல்லுவான், இல்லைன்னா ஆட்களை ஏற்படுத்தி சொல்ல வைப்பான். என்ன சொல்ல வைப்பான் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற காரியத்தை தான் அவன் சொல்ல வைப்பான். இப்போ கிதியோனை ஆண்டவர் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார்னா, இந்த பராக்கிரமசாலிக்கு ஆப்போசிட் என்ன? பயந்த சுபாவம். அப்படித்தான் அவனுடைய மனதுக்குள்ள பிசாசானவன் விதைத்து அவனை அப்படியாக மாற்றி வைத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி அழைத்தார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தாரே. அதுபோல சிலர் பிசாசு என்ன செய்யறான்? விசாரிப்பற்றவர்கள். உன்னை விசாரிக்க யாருமே இல்லை, உன்னை கேட்க யாருமே இல்லை, உன்னை கேட்க யாருமே இல்லை, நீ தனிமையானவள், நீ ஒரு அனாதை, உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே இல்லை, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, சகோதரனும் இல்லை, சகோதரியும் இல்லை, உனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு யாரு சொன்னா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்களை விசாரிக்கிறவரானபடியால், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சோ பிசாசானவன் அப்படி எதிர்மறையான காரியங்களை தான் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய மனதில் சொல்லி கொண்டிருப்பான். அதற்கான ஆட்களை எழுப்பிக் கொண்டே இருப்பான். நீங்க ஒரு நாளும் அப்படி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல.
ஆண்டவர் உங்களை எப்படி அழைக்கிறாரோ அப்படியே உங்களை நீங்கள் பார்க்கும்போது, அதற்காகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதற்காகவே நீங்கள் ஆயத்தப்படும் போது பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நாம் தியானித்திருக்கிறோம். அநேகர் சொன்ன தீமையான மொழிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஆமென். உங்களை அவர்கள் என்ன சொல்லி அழைத்திருந்தாலும் அவரவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரியாக உங்களை உங்களுடைய எதிராளிகள் அழைத்தார்கள் என்று சொல்லி அதை எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். நல்ல கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவர். we praise you Lord. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தமானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா விதமான தீமையான மொழிகளையும் எங்கள் மேலிருந்து மாற்றுகிறவர், அவ பெயர்களை எங்கள் மேலிருந்து மாற்றுகிறவர், நிந்தனையான வார்த்தைகளை பேச்சுக்களை எங்கள் மேலிருந்து மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி நாம் முடிக்கலாம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இது அருமையான ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உம்மை உயர்த்தவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ஆழமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது நீர் எங்களுக்காக ஆண்டவரே கிரியை செய்கிற வருஷமாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய எதிராளிகளுக்கு நீர் பதில் சொல்லுகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு ஆண்டவரே இனிமேல் இவர்கள் இப்படித்தான் என்று நிர்ணயித்தவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, வருகிற இந்த நாட்களில் அதை நாங்கள் பார்த்து உமக்கு மகிமை செலுத்த தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தரை ஆண்டவரே உண்மையுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கும் ஆண்டவரே வித்தியாசம் தெரியாதவர்களாய் இருக்கிற அந்த ஜனத்தை தேவன் மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உடைய ரட்சிப்பு அவசியமாய் இருக்கிறதே, அவர்களுக்காக நீர் சிலுவையிலே ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தினீரே என்பதை நாங்கள் ஆண்டவரை நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவையான வார்த்தைகளை தந்து பலப்படுத்தினதுக்காக நன்றி. உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.